அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிக பெரியவன். தினம் தப்சீர் பகிர்வு. அத்தியாயம் 30ல 41வது வசனம். மனித கரங்கள் தேடிக்கொண்டதன் விளைவாக தரையிலும் கடலிலும் சீரழிவு தோன்றிவிட்டது. அவர்கள் செய்த சில வினைகளின் விளைவுகளை அவர்களுக்கு அவன் சுவைக்கச் செய்ய வேண்டும் என்பதே இதற்கு காரணம். இதனால் அவர்கள் நல்வழிக்கு திரும்பலாம். நீங்கள் பூமியில் பயணம் செய்து உங்களுக்கு முன் இருந்தோரின் இறுதி முடிவு எப்படி இருந்தது என்று கவனியுங்கள் என நபியே நீர் கூறுவீராக. அவர்களில் அதிகமானோர் இணை வைப்போராக இருந்தார்கள். நம்ம இப்போ நிறைய பேசுறோம். ஒவ்வொரு இடத்துலயும் பூகம்பம் நடக்கும்போது, கடலுக்குள்ள பூகம்பம், அதற்கு பேர் சுனாமி அப்படின்னு பெயர் வச்சோமே. அப்போ இந்த பூகங்கள் ஏற்படும் போது, இயற்கை சீரழிவுகள் ஏற்படும் போது, பெருவெள்ளம் வருகிற போது, அன்றாட வாழ்க்கை இயல்பு நிலையிலிருந்து பாதிக்கப்படுகிற போது, இன்னைக்கு உலகமெல்லாம் இவற்றை நம்ம அதிக அளவுல பாக்குறோம். திடீர்னு எரிமலை குழம்பு வெடிச்சிருச்சு, எரிமலை வெடிச்சு எரிமலை குழம்பெல்லாம் அந்த லாவான்னு சின்ன பிள்ளையில படிச்ச ஞாபகங்கள். இந்த சீரழிவுலாம் யார்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. அல்லாஹ் எதனால இந்த சீரழிவுகளை செய்யறான்? மனித கரங்களால் விளையும் சீரழிவுன்னு இங்க விளக்கம் கொடுக்கப்படுது. என்னன்னா, மனிதன் இறைவன் தந்த அருட்கொடைகளை மறந்துட்டு, அவன் நமக்கு நல்ல கண்ணை தந்திருப்பான், கண் பார்வை தந்திருப்பான், நல்ல மூக்க தந்திருப்பான், அதன் வழியாக நல்ல வாசனை, கெட்ட துர்நாற்றங்கள் இவற்றையெல்லாம் முகரக்கூடிய ஆற்றலை தந்திருப்பான், நல்ல வாய் நாவினை தந்திருப்பான், அதுல சுவை நரம்புகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். கொரோனா வந்தப்ப எப்படி இருந்துச்சு? வாசனை தெரியாம, டேஸ்ட் தெரியாம, சுவை நரம்புகள் வேலை செய்யாம, நாசி துவாரங்கள் அதனுடைய தன்மை வேலை செய்யாம எப்படி கிடந்தோம்? காது மட்டும் கேட்டுருச்சு, நல்ல வேலை. காதும் கேட்காம ஆயிருந்துச்சு அப்படின்னா, கண்ணும் தெரியாம ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் முழு பாதிப்பு. ஆனா அல்லாஹ் நல்ல நாவை தந்திருப்பான், சுவை நரம்புகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். இதெல்லாம் வைத்து கொண்டு நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் அசிங்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க தான் செய்யறோம். அல்லாஹ்வினுடைய படைப்புக்கு எதிரான விஷயம் அது. அவன் செய்யறான், மனுஷன் அப்படி நினைச்சிடறான். அப்போ மனிதன் தன் கரங்களால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விளைவு, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு எதிராக. அல்லாஹ் அருட்கொடைகளாக மரங்களை தந்தான். ஒரு மரத்தை நம் தேவைக்காக வெட்டணும் அப்படின்னா இன்னொரு மரக்கன்றை நடணும், அதை வளர்த்துறதுக்கு நம்ம வேலை செய்யணும். அல்லாஹ் தந்த அருட்கொடை. ஆக்சிஜன் அதன் வழியாக ஓடிக்கொண்டிருக்குது, அதை பூரா வெட்டி தள்ளி ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு கடைசியில என்ன செய்வோம்? ஆக்சிஜனுக்கு சிலிண்டரை வச்சு கொண்டு அலையிறது. அப்போ அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அல்லாஹ் அருட்கொடைகளை தந்தான். என்ன தந்தான்? அன்பை தந்தான், பாசத்தை தந்தான், நேசத்தை தந்தான், குடும்ப கட்டமைப்பை தந்தான், பிள்ளைகளை தந்தான், கருணையை தந்தான், ஏழைகளுக்காக இறங்குகிற மனசு, கைதிகளுக்காக இறங்குகிற மனசு, அனாதைகளுக்காக இறங்குகிற இரக்கம் என்ற உணர்வை தந்தான். அதனால இருக்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு தரணும் அப்படிங்கிற கொடை வள்ளல் என்கின்ற தன்மையை தந்தான். கொடுக்கிற ஞானத்தை தந்தான். கொடுக்கறதுலதான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு மனநிறைவா இருக்குதுன்னு சொல்றமே, அந்த உணர்தலை தந்தான். இவ்வளவு அருட்கொடைகளை எல்லாம் தந்திருக்கிறான். நம்ம என்ன செய்வோம்? கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணுவோம், இருக்கிறத குறை பேசுவோம், கெட்டதை பார்ப்போம், கெட்டதை பேசுவோம். தினமும் குளிக்காம எவ்வளவு பேர் இருக்கிறது அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தோம்னா தெரியும் நமக்கு. இந்த உடலுக்கு பண்ற துரோகம், இந்த உடலை கவனிச்சுக்கிறது கிடையாது, வேலைக்கு சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக உணவு தர்றது கிடையாது. நான் இந்த விஷயத்தை எனக்கு தான் முதல்ல சொல்லிக்கிறேன். என்னுடைய உடலை நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா கவனிக்கிறதுல இருந்து தவறிட்டேனேன்ற பெரிய குற்ற உணர்ச்சி. தொடர் ஓட்டம், தொடர் பயணங்கள். அல்லாஹ்ட்ட அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், என் உடலிடமும் சேர்த்துதான். அல்லாஹ் எப்படியெல்லாம் அருட்கொடை அந்த உடலை படைச்சு தந்திருக்கான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு உறுப்புகள்ட்டையும் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் நாளைக்கு மறுமையில் நமக்காக பேசணும் அல்லது நமக்கு எதிராக பேசணும், அந்த மாதிரி சாய்ஸ் இருக்குது. அப்போ இவற்றையெல்லாம் அல்லாஹ் அருட்கொடைகளாக இவ்வளவு நற்குணங்களை தந்தா, அந்த நற்குணங்களுக்கு எதிராக பொய் பேசிக்கிட்டு, பொறாமப்பட்டுக்கிட்டு, ஃபசாதுத்தனம் பேசிக்கிட்டு, நீதமாக நடக்க சொன்னா நீதமாக நடக்காமல் இருக்கிறது, அமானிதமா இருக்க சொன்னா அமானிதமாக இல்லாம இருக்கிறது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த சொன்னா கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு ஓடுறது, ஈமான தேடி ஓடுனா பணத்தை தேடி ஓடுறது. பணம் நமக்கு தேவைதான்,
அதை மட்டுமே தேடி ஓடினால் ஈமானுடைய நிலைமை என்ன? பணத்தை தேடுவது கூட என் ஈமானை வலிமைப்படுத்துவதற்காக நோக்கம்ல இருக்கணும். நமக்கு இரையச்சம் உடையோருக்கு பணம் ஒரு தடை கிடையாது. அந்த இரையச்சம் இல்லாத போதுதான் அந்த பணம் என்ன செய்யும்னு பேச வேண்டியது இருக்கு. அது உலகத்தின் அலங்காரமாகும் போது அதை நோக்கி ஓடும்போது என்ன செய்ய வேண்டியதுன்னு பேச வேண்டியிருக்கு. அப்ப அல்லாஹ் தந்த அருட்கொடையை மீறி மனிதன் தன் கரத்தினால் தனக்கே நாசம் செய்து கொள்கிறான். பல குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றங்களுக்கு தண்டனையா அல்லாஹ் என்ன இறக்கி, அந்த குற்றங்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் என்ன அது இறக்கி தர்றான் அப்படின்னா, மேல இருந்து ஓனா இறங்குது, வெள்ளம் வருது, விடாத பெருமழை, பல சமூகத்தையே அழிச்சிருக்கானே, விடாத இரவும் பகலுமாக பெய்த பெருமழையின் காரணமாக வெள்ளத்தை ஏற்படுத்தி அழிச்சானாமே சில சமூகங்களை. பெருமழை, பூகம்பம், சுனாமி, புயல், இந்த மாதிரியான பல விஷயங்களை இறைவன் ஏற்படுத்திடுறான். என்ன காரணம் அப்படின்னா, அதன் வழியாகவாது அவன் திருந்துவானா மனுஷன்? ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஓரின சேர்க்கை பெருகி போயிருச்சு, மார்க்கத்துக்கு மீறி எல்லாம் செயல்படுறாங்க, அல்லாவுக்கு அஞ்சல, படைத்தவனுக்கு எதிராக இந்த உலகத்துல செயல்கள் நடக்குது, படைத்தவன் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் பெருசா இருக்குது. அப்போ இந்த உலகத்துல வழிகேடுகள் நிறைஞ்சு போயிருச்சு. அதனால அல்லாஹ் தண்டனை இறக்கித்தரான். அதற்கு பிறகுவாது இவர்கள் நல்வழிக்கு திரும்புவார்கள், திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் அல்லாஹ் தர்றான். அப்படித்தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நபி மொழி ஒன்றுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லதாக இங்க செய்தி என்ன இருக்குன்னா, ஒரு குற்றத்துக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது, ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கான், அதுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எத்தனையோ காலத்திற்கு ஒரு நன்மை செய்யப்படுவதற்கு சமமாக இருக்கிறது. பூமியில உள்ள மக்களுக்கு 40 நாள் மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ, அந்த நல்லதை விட அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறது நல்லதான். ஏன்? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தா அதை பார்த்து மற்றவங்க அச்சப்படுவாங்க. பாலியல் வன்கொடுமையா, 3 வயசு பிள்ளைய கெடுத்தியா, சீரழிச்சியா, அந்த பிள்ளை செத்து போயிடுச்சா, வெற்றா தலைய வெட்டு. தலை வெட்டும் பள்ளினே பல இடங்கள்ல உண்டு, வெளிநாடுகள்ல, அரபு தேசங்கள்ல தலை வெட்டும் பள்ளி. குறிப்பா பெண்கள் விஷயத்துல தவறாக நடந்து கொண்டவர்களுக்கு மறக்க முடியாத, மறுக்க முடியாத, அசைக்க முடியாத தண்டனை, தலையை வெட்டிடுறது. இப்ப பார்க்கும்போது அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் விட்டு எல்லாரையும் வர சொல்லி, ரோட்ல சுத்தி எல்லாரையும் நிக்க சொல்லி, நட்ட நடுவுல கட்டி தொங்க விடுறது, லேசா அறுத்த முடிச்சு. அந்த தண்டனை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம ஒரு நாள் இந்த தப்பு பண்ணிடக்கூடாதப்பா தோணுமா, தோணாதா? அதை செய்வதற்கு ஒரு துப்பு கெட்ட சூழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாலியல் வன்கொடுமையில நம்பர் 1 அப்படிங்கிற கேவலங்களை வைத்துக்கொண்டு. அப்ப ஒரு குற்றவாளிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதுங்கிறது பூமியில் உள்ளவருக்கு இவ்வளவு நன்மை ஏற்படுது. ஏன்னா குற்றங்கள் தடுக்கப்படும். குற்றங்கள் உள்ள சமூகம் நரகம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்ப பூமிக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இறங்கி வரும்போது பூமியை பார்த்து, பூமியே உனது வளத்தை வெளியாக்குன்னு சொல்லப்படுமா. அப்ப எந்த அளவுக்கு வளம் கொளிக்கும் அப்படின்னா, மக்கள் பலர் ஒன்று சேர்ந்து ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிடுவாங்களாம். எவ்வளவு அருமையான உதாரணம் தெரியுமா? இது மாதிரியான உதாரணத்தெல்லாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிடுவாங்களாம். அதனோட தோல் இருக்குல்ல, அந்த மாதுளம்பழத்தோட தோல் எல்லா மக்களுக்கும் நிழல் தந்துருமா. அந்த தோலை எடுத்து பிடிச்சா மேல எல்லா மக்களுக்கும் நிழல் தந்துருமா. அது எவ்வளவு பெரிய மாதுளம்பழமா இருக்கும். ஒரு மாதுளம்பழம் பல பேருக்கு சாப்பாடா இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு உன்னதமான, எவ்வளவு பெருசான பழமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறோம். ஒரு பால் தரக்கூடிய ஒரு ஒட்டகம் அந்த பெரும் மக்கள் திரளுக்கே பால் தந்துருமா. அந்த ஒட்டகம் எவ்வளவு பெருசா இருக்கும். யா அல்லாஹ். ஈசா நபி அவர்கள் இறங்கி வரும்போது பூமியே உன் வளத்தை வெளியாக்குன்னு சொல்லப்படுமா. ஏன் அப்படி சொல்லும் போது பூமி தன் வளத்தை மாதுளையின் வழியாக, ஒட்டகத்தின் வழியாக, ஒட்டக பால் வழியாக வெளியாக்கி தருதுன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு குற்றங்கள் இல்லைன்னு அர்த்தம். மக்கள் நல்லவங்களா இருக்காங்களோ. அதுக்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க விதிகள் நடைமுறைப்படுத்தப்படுவதன் பாக்கியத்தால் கிடைக்கும் பலன்தான் அந்த பலன். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த மார்க்க விதிகளை ஒரு நாடு பின்பற்றி அதை 100% அதன்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்த, ஆட்சி செய்த அந்த கட்டமைப்படி நடந்துருச்சுன்னா இந்த உலகமே பாக்கியம் பெற்ற உலகமா மாறிடும். பூமி தன்னுடைய எல்லா வளத்தையுமே வெளியாக்கும். இன்னைக்கு பூமியில இருந்து விளைய மாட்டேங்குது, தானியமே முளைக்கலையாம்.
நெல்லு வரலையாம், கத்திரிக்காய் நாத்து விடலையாம், வெண்டைக்காய் நாத்து வரலையாம், கீரை நாத்து வெளியாக மாட்டேங்குது. போட்டு தள்ளு, செயற்கை உரத்தை போட்டு தள்ளு, செயற்கை பூச்சிக்கொல்லிய போட்டு தள்ளு. பூமிக்குள்ள இருந்து தானியமே வரமாட்டேங்குது, முளைக்க மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? பூமி மலட்டுத்தன்மையை வெளியாக்குகிறது. என்ன காரணம்? பூமிக்கு மேல இருக்கிற மனிதர்கள் குற்றம் செய்பவர்களாக அதிக குற்றவாளி ஆயிட்டான். என்ன நபர் நல்லவங்க தான், அவங்க 100% நல்லவங்கன்னு நம்மளால உறுதிக்கிட்டு அறுதிக்கிட்டு யாரையாவது நம்ப முடியுதாங்க? சொல்லுங்க, நம்ப முடியுதா? ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் கழிச்சுதான் தெரியுது அவனோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இன்னர் பிஹேவியர் என்ன அப்படின்ட்டு. பிறகு அதை சகித்து கொண்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்து சாக வேண்டிய ஒரு ஹராஸ்மெண்ட் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அபியூஸ்லயும் ஹராஸ்மெண்ட்லயும் பெண்களுக்கு எதிராக இந்தியா முதலிடத்துல இருக்குது. ஆதிக்க சமூகம், அதுலதான் பெண்கள் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய படியுங்க, இவற்றையெல்லாம் தேடி தேடி படிங்க. உங்களை நீங்களே தன்னம்பிக்கைப்படுத்திக் கொண்டு, உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொண்டு, உங்களை நீங்களே அல்லாஹ்வை நோக்கி நகர்த்தி கொண்டு இந்த உலகத்தை வந்து ஒரு பாதையை கடக்கிற மாதிரி ரசூலா சொன்ன மாதிரி கடந்து வாங்க. அது மட்டும்தான் நம்ம நிம்மதிக்கு வழி. அப்போ ரசூல்லாவுடைய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்துறதோட பாக்கியத்தினால பூமி அவ்வளோ வளம் கொளிக்கும், நன்மை பெருகுமா. அதனாலேயே ஒரு நபிமொழியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாவி இறந்து போனால் அவருடைய எல்லா விதமான தொல்லைகளில் இருந்தும் மற்ற அடியார்கள், நாடு நகரங்கள், மரங்கள், கால்நடைகள் எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விடுமா. ஒருவன் கெட்டவன் செத்துட்டானா எல்லாமே அப்பாடா. நம்மெல்லாம் மரணி வைக்கும் போது இந்த மரங்கள், கால்நடைகள், அடியார்கள், நாடு நகரங்கள்லாம் கவலைப்படணும். நல்ல மனுஷி போயிட்டாலே, எவ்வளவு நல்லா வாழ்ந்தாரு, எவ்வளவு நல்லறங்கள் செஞ்சாரு, முடிஞ்சு போச்சே அப்படின்னு வருத்தப்படணும். ஆனா ஒரு பாவி செத்துட்டோம்னா இவங்க எல்லாம் சந்தோஷமாகி நிம்மதி பெருமூச்சு விடுவாங்களாம். அப்போ அல்லாஹ் இவ்வளவு இழப்பையும் மனுஷனுக்கு தர்றதுக்கு, புயல், வெள்ளம் இதெல்லாம் தர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தண்டனை தர்றான், பரிசோதிச்சு பாக்குறான். நீ திருந்துவியா திருந்த மாட்டியா, கடைசி சான்ஸ் உனக்கு அப்படின்னு. அதையும் தாண்டி நம்ம என்ன செய்வோம், ஏரியில இடத்த பிடிச்சி, ஆறு குளம் ஏரி இருக்க இடத்துல இடச்ச பிடிச்சுதான் வீடு கட்டுவோம். நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு தரமாட்டோம், பகிர மாட்டோம், அற்ப பொருட்களின் மீது ஆசை வச்சுக்கிட்டு சுத்தி கொண்டிருப்போம். பொய் பேசுறத நிறுத்துடுமா, பொய் பேசுறத நிப்பாட்ட மாட்டோம். ஹலால் அப்படிங்கிற விஷயம், ஹராம்ன்ற விஷயம், மார்க்கம் எனக்கு தெரிகிற அளவுக்கு உனக்கு தெரியுமோ, அங்கேயே தலைக்கு பெருமேறிச்சே. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அல்லாஹ் என்ன ஒரு சின்ன கருவியா பயன்படுத்துறான். எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் இந்த நினப்பு புத்தியில இல்லைன்னா நம்ம கட்ட பஞ்சாயத்து செய்யற இடத்துக்கு தான் போவோம், நம்ம பெரிய நாட்டாம அப்படின்னு இருப்போம். கடைசியில் அந்த பெருமை தலைக்கேறினா சீரழிவு மொத்தமும் நமக்கு தான். எல்லாமே எடு சுமந்த கழுதைன்றது அதெல்லாம் ஆயிரும். அல்லாஹ் கடைசியா சான்ஸ் கொடுத்து பார்க்கறான். ஒருவேளை அவர்கள் நல்வழிக்கு திரும்பலாம், அதனால் பாவங்களில் அவர்கள் அதிலிருந்து மீளக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். அப்படின்னா உலகத்தை ஃபுல்லா சுத்தி பார்க்க சொல்றான். அதனாலதான் நீ போய் பாரு, ஒவ்வொரு இடத்தையும் போய் பாரு. இதுக்கு முன்னாடி இந்த சமூகம் கெட்டது செஞ்சப்ப என்னென்ன கதிக்கு ஆளானாங்க, இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று போய் பாருங்கள். இறை தூதர்களை ஏற்க மறுத்தாலும், இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி மறந்தாலும் அவர்களுக்கு நேர்ந்த கதியை நீங்கள் கவனத்திற்கு கொள்ளுங்கள் என்று இறைவன் எச்சரிக்கை செய்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் இந்த எச்சரிக்கை உணர்வு நம் இதயத்திற்குள் செல்வதற்கும், எச்சரிக்கை உணர்வு இதயத்தில் சென்ற பிறகு நாம் அகத்தூய்மை கொள்வதற்கும், நம் பலவீனங்களில் இருந்து நாம் வெளியே வருவதற்கும், அதன் பிறகு அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு எப்போதும் நன்றி செலுத்தியவர்களாய் இருந்து இந்த பூமியில் நல்ல அறங்களை விதைப்பதற்கும், தீயவற்றை தடுப்பதற்கும் நம்மையே அவன் கருவியாக ஆக்குவானாக. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நல்லவை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் அல்லாஹ்வின் சக்தியை கொண்டு அல்லாமல் வேறில்லை. வேறு எதனாலும் நம்மளால செய்ய முடியாத. ஆண்டவன் ஆடாம, ஆண்டவன் சக்தி தராமன்ற விஷயத்த ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு பாங்குக்கு பதில் சொல்லும் போதும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த உணர்வின் அடிப்படையில் தொடர்ந்து நல் அறங்கள் செய்து இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் ஆற்றலை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக. ஆமீன். நாளை தப்சீர் பதிவு காலை 11 மணிக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.